மா சொல்லுப்பா. இது ஜாதகம் பார்க்க போயிருந்தேன், என்ன சொன்னாங்க? ஜாதகம் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குன்னு சொல்றாங்க. அப்படியே செட் ஆனாலும் நீ என்ன சொல்ற, பொண்ணு எனக்கு தகுந்த மாதிரி இருக்கணுங்கிற, நல்ல பொண்ணுங்கிற, படிச்சு வேலை பார்க்கணுங்கிற, மா ஓ அது ஒரு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கான இருக்கணுங்கிற. எக்ஸ்பெக்டேஷன்மா, அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க வாய்ஸ். கேட்கறலாம் கரெக்டு தான், நமக்கு அதே மாதிரி அமையணும்ல. அப்படியே அமைஞ்சிச்சுன்னா உனக்கு உங்க 2 பேருக்கு நல்லா அமைஞ்சிச்சுன்னா எனக்கு ஒத்து போகணும்ல. ஃபர்ஸ்ட் எனக்கு தானே நான் ஒத்து போற மாதிரி பார்ப்பேன் நானு. என் ஜாதகத்தை அப்பனா எடுத்துட்டு போய் உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் அந்த பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் 2 பேத்துக்கு மேட்ச் பாருங்க. 2 பேத்துக்கு ஓகே ஆச்சுன்னா அப்புறம் எனக்கு பாருங்க. அவர்தான் சம்மதிக்குமா? முதல்ல எனக்கு மாமியார் பெருசா எனக்கு வீட்டுக்கார் பெருசானு கிடைச்சுன்னா என்ன செய்யறது? ரகசியமா போய் பார்க்கணும். ஐயோ. எப்பா ம் சரி, என்ன ராசி தான் இப்போ செட் ஆகும்னு சொன்னாங்க அன்னைக்கு? உனக்கா? உனக்கு என்ன ராசி செட் ஆகுதோ எனக்கு என்ன ராசி செட் ஆகுதோ அதே மாதிரி உனக்கு செட் ஆகுது. இல்லம்மா, எனக்கு இப்போ இந்த ராசி தான் செட் ஆச்சுன்னு சொல்லி சொன்னேன்ல, அது என்ன ராசி? அது நிறைய எழுதி கொடுத்துருக்காங்க, சொல்ல மறந்துட்டேன். 3 ராசி சொல்றேன். ஆ மேஷம் அசுபதி, சிம்மம் பூரம், மகரம், சரி விடு, ஏதோ ஒன்று. கும்பம், ம் இன்னும் நிறைய ராசி, துலாம். இதெல்லாம் பெஸ்ட். அதுலயே பெஸ்ட் வந்து மேஷமும் சிம்மமும். ஓ ம் அதுலயும் ஜாதக மக்கம் கல்யாணம் பண்ண என்ன ஆயிடும்? அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆ. சுத்தமான ஜாதகம் இருக்கக்கூடாதான். சுத்தமான ஜாதகம் இருக்கக்கூடாதா? ஆமா. அப்ப என்ன, எனக்கு என்ன ஏதாவது சாக்கில் எங்கேயாவது தூக்கி போட்டு ஜாதகத்திட்டு வரணுமா என்ன? அதெல்லாம் ஆகும்ல எனக்கு. சரி, அப்ப என்ன மாதிரி ஜாதகம் தான் நானு இருக்கு? எனக்கே குழப்பமா இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இதனால டிப்ரெஷன்ல போறேன் போ.